கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இந்த மாலை வேத பாட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வேத பாட கூட்டத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியில் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 2:5, யாக்கோபு 1:15, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்க கேட்போம். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். சகல ஜாதிகளையும் இருப்புக்கொள்ளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. யாக்கோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதிகளிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், நூதனமான கர்ப்பிணிகளும் அவர்களின் நூதனமான பிள்ளைகளும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். வெளிப்படுத்தல் 12:2-5 வாசிக்கும் போது அது ஒரு நூதனமான அனுபவத்தில் இருக்குது. அது நம்ம கடைசியில் ஸ்பிரிச்சுவலாக தியானிப்போம். யாக்கோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இச்சையானது கர்ப்பம் தரித்து அப்படின்னு சொல்லி. அதனால இன்றைக்கு நூதனமான கர்ப்பிணிகளும் அவர்களின் நூதனமான பிள்ளைகள் அப்படின்னு தலைப்பு எடுத்துருக்கு. கேட்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இதாக தான் இருக்கும். ஆனால் நல்ல உங்களுக்கு புரோஜனமாக தான், நமக்கு உங்களுக்குங்கிறத விட நமக்கு புரோஜனமாக தான் இருக்கும். சரி, ஒவ்வொரு வாரமும் ஒரு விதமான வேத பாடங்கள் நம்ம அறிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இதுவும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு ஏற்ற விதத்தில் இருக்கும். தலைப்பு கேட்ட உடனே நீங்கள் சிரிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, சரிதான். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுப்பா இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒரு கர்ப்ப ஸ்திரீக்கு ஒப்பிட்டு தான் அங்கே சீசர்களிடத்திலே பேசியிருக்கிறாங்க. வாசிங்க. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். ஆமா, இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு கர்ப்ப ஸ்திரீயுடைய அனுபவத்தில் உள்ள ஒரு ஜீவியமாகத்தான் ஆண்டவராகிய இயேசுப்பாவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கும் போது உள்ள அந்த வேத பகுதியும் அதுக்கு ஒப்பனையானதாகத்தான் இருக்கிறது. இந்த கர்ப்பம் பிள்ளை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பொதுவாக நார்மலா ரொம்ப அதை போய் முகவுரையா ரொம்ப தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக கர்ப்பம் பிள்ளைகள் அப்படிங்கிறது என்ன, எதை நமக்கு சுருக்கமாக சொல்லி கொடுக்கிறது? ஒரு குழந்தையின் பிரசவத்துக்கு முன்பாக அதற்குரிய குறிக்கப்பட்ட நாட்கள் அது உருவாக்கப்படுகிறது. இதான் ஒரிஜினலான வார்த்தை. இப்போ கர்ப்பம் பிரசவம் அப்படிங்கிறது ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள். ஒரு மாடா இருந்தா அதுக்கு குறிக்கப்பட்ட மாதங்கள், ஒரு ஆடா இருந்தா அதுக்கு குறிக்கப்பட்ட மாதங்கள், சின்ன சின்ன பிராணிகளா இருந்தா அதுக்கு குறிக்கப்பட்ட மாதங்கள், யானையா இருந்தா அதுக்கு குறிக்கப்பட்ட மாதங்கள், நாய்க்கு குறிக்கப்பட்ட மாதங்கள், மனுஷங்களுக்கு ஏறக்குறைய 9 மாதம் 10 மாதத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ கர்ப்பம் பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது அது ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள், குறிக்கப்பட்ட மாதங்கள், இதை குறிக்கிற விதத்துல இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நூதனமான கர்ப்பிணிகளும் அவர்களின் நூதனமான பிள்ளைகளும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தியானிக்கும் போது, முதலாவது சத்தியத்தின்படியாக யாரை கர்ப்பம் தரித்து யாரை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். நூதனமான கர்ப்பிணிகள்ல முதல்ல தியானிக்கக்கூடியது ஏசாயாவுடைய 59ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, ஏசாயா 59:4 கொஞ்சம் ஜோடிச்சு நிறைய இருக்கு. நமக்கு ஏற்றபடி ஒரு 6 குறிப்பு எடுக்கிறோம். 1 ப்ளஸ் பாயிண்டா எடுப்போம். யோபுடைய புஸ்தகம் 15:35, ஏசாயா 59:4 வாசியா. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். இந்த கர்ப்பிணியை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அதுக்குதான் சொன்னேன், நூதனமான கர்ப்பிணி. இப்போ இவ தீமையை கர்ப்பம் தரிச்சா பிள்ளை என்ன பிள்ளை பெற்று போட்டிருக்காங்க? அக்கிரம பிள்ளை. அதனால்தான் சொன்னேன், நூதனமான கர்ப்பிணியும் அவளின் நூதனமான பிள்ளைகள். பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொன்னேன்.
உங்களுக்கு தலைப்பை கேட்ட உடனே ஒரு மாதிரியா நக்கலா ஒரு சிரிப்பா தான் இருக்கு. அப்ப பாருங்க, எங்கேயாவது நீங்க இப்படி ஒரு கர்ப்பிணியை பார்த்தீங்களா? ஆனா பைபிள்ல சொல்லியிருக்கா சொல்லலையா? அப்ப அவ்வளவு நூதனமான கர்ப்பிணின்னு சொன்னே சரியா தப்பா? தலைப்பு சரிதானா? ஏன்னா நீங்க எல்லாரும் இவ்வளவு பேர் கூடி இருந்து இந்த தலைப்பை கேட்டுக்கிட்டு ஒரு விதமா சிரிச்சிங்க. இப்பவும் அந்த சிரிப்பு உங்க முகங்களை விட்டு போகல. இப்படியும் ஒரு தலைப்பு, இப்படியும் ஒரு பிரசங்கம் இருக்கிறதா? இப்போ உங்கள்ட்ட கேட்கிற அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்களேன். இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறீங்க, இந்த ஜனங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தீமை கற்பம் தரித்த எந்த ஆளையாவது எந்த பெண்ணையாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன்னு இப்ப சொல்லுவோம். ஆனா கர்ப்பத்தின் அனுபவத்திலே அவர்கள் என்ன செய்யல தெரியல. நூதனமான கர்ப்பிணிகளும் அவளின் நூதனமான பிள்ளைகள். அதை யோபுடைய புஸ்தகத்துல வாசிக்கும் போது அவர் சொல்லார், அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பிறப்பிக்கிறார்கள். வாசிங்க 15:35. அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். ஆம், தீமை அநியாயம் இவைகளை கர்ப்பம் தரித்து இவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் என்னன்னா, என்ன பிள்ளைகள்? அந்த பிள்ளைகளுக்கு பேர் என்னது? அக்கிரம பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு பேர் என்னது? நூதனமான கர்ப்பிணிகளின் நூதனமான பிள்ளைகள்ல முதல் பிள்ளைக்கு என்ன பேரு? அக்கிரம பிள்ளை. வேதத்துல வாசிக்கும் போது தீமையை கர்ப்பம் தரித்ததுக்கு சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம் 37-20 வாசிக்கும் போது 50-20 வாசித்தா யோசேப்பு சொல்லுகிறார் அவருடைய சகோதரர்களை பார்த்து, நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள். வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்போ தீமையை கர்ப்பம் தரித்த கூட்டத்துல முதல் கூட்டமா யார் வராங்கன்னா, யோசேப்பினுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? வராங்க. பாத்தீங்களா? அவங்க அப்பாவால கண்டுபிடிக்கவே முடியல. யோசேப்பின் சகோதரர் 10 பேர் கர்ப்பிணியாவே தான் இருந்திருக்கிறாங்க. நூதனமான கர்ப்பிணிகளா வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களால அவங்க அப்பாவால கண்டுபிடிக்கல 4 மாசமா 6 மாசமான்னு சொல்லி. எப்ப இவங்க கர்ப்பம் உண்டாச்சு? யோசேப்பு சொப்பனம் பார்த்த அன்னைக்கு தான் இவங்க கர்ப்பவதியானாங்க. நல்லா நீசத்தனமான விதத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். என்னைக்கு யோசேப்பு சொப்பனம் கண்டு சொன்னானோ அன்னைக்கு இவங்க கர்ப்பவதி ஆயிட்டாங்க. அன்னையில இருந்தே அந்த கரு வளர ஆரம்பிக்குது. அன்னையில இருந்தே இந்த கரு சரிதானா தப்பா? இல்ல நம்ம போற ரூட் இந்த பைபிள் ஸ்டடியில கர்த்தருடைய வருகை வரைக்கும் எப்படி வசனத்தை தியானிக்கணும், குழப்பம் இல்லாம துருபதேசம் இல்லாம தியானிக்கணும். அதுக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பு. அல்லேலூயா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொரு 40 நிமிஷம் நம்ம டைம் ஆண்டோடைய சமூகத்துல செலவழிக்கணும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்கிறதுன்னு சொன்ன போல வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு தலைப்பு எடுத்து கொஞ்சம் இது பண்றோம். அரைச்ச மாவுகள் தான், ஆனா இன்னைக்கு அதை கொஞ்சம் வித்தியாசமா அரைக்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படும். அப்ப இவங்க கர்ப்பம் ஆயிட்டே இருக்கு. 10 பேருக்குள்ளேயும் அப்படியே உருவாகிக்கிட்டே இருக்கு குழந்தை. என்ன குழந்தையா பெருமாயுது? ஆமா, அக்கிரமத்தின் குழந்தை அப்படின்னு இருக்கு. அதுவும் ஒரு நல்ல ரெவலேஷன். அதுல சின்ன இது இருக்கு. இப்ப ஆதியாகமம் 37:20 வாசிக்கும் போது வாசிங்க. 37:20 வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பாத்தீங்களா? இங்க அந்த தீமை கர்ப்பம் நூதன பிள்ளையா எப்படி பிறக்கும்னா சொப்பனம் எப்படி நிறைவேறும். அப்ப இங்க இடத்துல வரும்போது சொப்பனம் கொடுத்தது யாரு? தேவன். சொப்பனம் எப்படி நிறைவேறும்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அக்கிரம செய்கை. எப்போ ஒரு மனிதன் அக்கிரம செய்கைக்காரனான குழந்தையை பெற்றெடுக்கிறான்னா தெய்வ சித்தத்துக்கு மாறான காரியம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யோசேப்பு சொப்பனம் பார்த்த போது தீமை அவர்களுக்குள்ளே கர்ப்பமாய் உருவாக்கப்படுகிறது. அந்த குழந்தை எப்படி வெளிப்படுதுன்னா சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம். சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம்.
ஆண்டவராக இயேசுப்பா மத்தேயு சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். தெய்வ சித்தம் செய்யாதவர்களுக்கு பெயர் அக்கிரம செய்கைக்காரர்கள். தெய்வ சித்தத்துக்கு மாறாக போகிறவர்களுக்கு பெயர் அக்கிரமக்காரர்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் நூதன கர்ப்பிணிகளும் நூதன பிள்ளைகளை பெற்றெடுத்தவளுமாய் முதலாவது குறிப்புக்கு வராங்க. ரொம்ப நல்ல அருமையா இருக்கு. சும்மா அப்படி நம்ம ஒரு தெய்வ சமூகத்துல சமயத்தை செலவழிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு தியானம் தான். இன்றைக்கும் அநேகர் அப்படிதான் தங்களுடைய ஜீவியங்களிலே குடும்பங்களிலே தீமையை யோசிக்கிறார்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? அப்படின்னா என்ன தவறுகிறார்கள்? தெய்வ சுத்தம் செய்கிற விஷயத்துல தவறி விடுகிறார்கள். பிள்ளையாமுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான். முடிவு அவனுக்கு அக்கிரம செய்யக்காரன் என்கிற இடத்துக்கு வந்து சேர வேண்டியது இடத்துக்கு ஆயிற்று. இப்போ இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்துல நம்ம பார்க்கணும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற நோக்கம் திட்டம் இவைகளுக்கு மாறாக நாம் சிந்திப்போமானால் தீமையை கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறோம். உடனே அது குழந்தையா பிறக்காது, சில மாதங்கள் ஆகி கூட அது பிறக்கலாம். சில தெய்வ ஊழியர்கள் சில தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில வருடங்கள் கழித்து கூட அக்கிரமம் என்கிறதான அனுபவத்தில் உள்ள குழந்தையை பெற்றெடுக்கிற விதத்திலே சிலருக்கு இந்த குழந்தைகளின் அனுபவம் நித்தியத்துல தான் தெரியும். எண்ணி முடியாத ஊழியர்களுக்கு நித்தியத்துல தான் இப்படி ஒரு குழந்தையை நம்ம பெற்றோம் வளர்த்தோன்னு தெரியும். ஏன்னா அங்க போகும்போது ஆண்டவர் சொல்வார், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி. ஆகையால் தீமையை கர்ப்பம் தரிக்கிறது என்பது தெய்வ சித்தத்துக்கு மாறாக நமக்கு வருகிற எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், வாஞ்சைகள், உணர்வுகளை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த மாலை கூட்டத்துக்கும் இந்த வேதபாட கூட்டத்துக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளையே, நூதனமான கற்பனைகள் என்று சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக, தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக, தேவனுடைய நோக்கத்துக்கு மாறாக நமக்குள்ளே வருகிற எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், வாஞ்சைகள், உணர்வுகள் எல்லாம் தீமையை கர்ப்பம் தரித்திருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அது பிள்ளையின் அனுபவமாய் வெளிப்படுகிறது, அக்கிரமத்தின் கிரியைகளாக இருக்கிறது. இந்த தீமை அப்படிங்கிறதுக்கு வேதத்திலிருந்து நிறைய இருக்கு. நீதிமொழியில் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தா, நீதிமொழியில் 8:13 வாசித்தா வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆமா, அப்போ இந்த தீமை என்று சொன்னால் என்ன நீ எழுதிருக்கு? பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப தெய்வ பயம் இல்லாதவள் தீமையை கர்ப்பம் தரித்திருக்கிறார். தெய்வ பயம் இல்லாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தீமையை கர்ப்பம் தரித்திருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஜீவியங்களிலே தீமை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே தீமை அப்படின்னு சொன்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். நிறைய இருக்கு. இப்படியே நம்ம போனோம்னா பைபிள் ஸ்டடி தான் தியானிக்கலாம். ஆனாலும் அப்படி நம்ம தியானிச்சு சமயத்தை நம்ம எடுக்கணும். உபாகமத்தில் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 1-5 வாசித்தா தேவனை விட்டு விலகுவது ஒரு தீமையான காரியமா அங்க சொல்லியிருக்கும். வாசிங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த இடத்துல அந்நிய தெய்வங்களை பின்பற்றும்படியாக தேவனை விட்டு விலகுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தீமைக்கு ஏதுவாக காணப்படுகிறது. அப்போ முதலாவது தெய்வ சித்தத்துக்கு மாறாக நமக்குள்ளே வருகிற எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், வாஞ்சைகள், உணர்வுகள் தீமை கர்ப்பம் தரித்திருக்கிற அனுபவம். 2, தெய்வனுக்கு பயப்படாத அனுபவத்துல நமக்குள்ள இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் தெய்வ பயத்துக்கு மாறாக இருக்கிற காரியங்கள் தீமையாய் நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனை விட்டு ஒரு மனிதனை விலக்குகிற விஷயங்கள் பல விதத்திலும் இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான அந்நிய தெய்வங்களின் அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய உண்மையான படைத்த சிருஷ்டிகராகிய பிதாவாகிய தேவனை விட்டு
குமாரனாய் இயேசுப்பா விட்டு பரிசுத்த ஆவியானவர் விட்டு விலக்குகிற காரியங்கள் எல்லாம் தீமைதான். நூதனமான கர்ப்பிணிகளும் அவளின் நூதனமான பிள்ளைகள் என்று சொல்லும் போது தீமையும் அநியாயமும் அக்கிரமத்தை பிறப்பிக்கிற பிள்ளைகளாய் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். இரண்டாவதாக ஏசாயாவுடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தார். இங்க ஒரு கர்ப்பிணியும் அவளுடைய பிள்ளைகளையும் குறித்து பைபிள் சொல்லுது. ஏசாயா 33:11 வாசிங்க. பதரை கர்ப்பம் தரித்து தாளடியை பெறுவீர்கள். ஆமா, பதரை கர்ப்பம் தரித்து தாளடியை பெறுகிறாள். இந்த கர்ப்பிணி இந்த உலகத்துல நீங்க யாராவது பார்த்தீங்களா? இப்படி ஒரு கர்ப்பிணி யாராவது உங்க கண்ணுக்கு தென்பட்டார்களா? இல்ல நீங்க யாராவது என்னைக்காவது இப்படி ஒரு கர்ப்பிணியா நான் இருக்கிறேன்னு உணர்ந்திருக்கீங்களா? நம்ம தலைப்பு எடுத்தோன்னு உங்களுக்கு எல்லாம் கண்டமே இன்னைக்கு ஒரு சிரிப்பு. ரைட், ஓகே. இப்ப ரெண்டாவது அந்த தலைப்பின் கீழே இந்த அம்மா, இந்த நபர் யார கர்ப்பம் தரித்து இருக்கிறாங்களா? பதரை. பிள்ளை எப்படி பிறக்குதா? தாளடியா பிறக்குது. பாத்தீங்களா? நூதனமான கர்ப்பிணியும் அவளின் நூதனமான பிள்ளைகள். அப்போ பதர், பதர்னா அர்த்தம் என்ன? நெல்லுல பதர்னா அர்த்தம் என்ன? சாவி. நம்ம ஊருக்கு சொன்னா சாவின்னு சொல்லுவோம், அப்படிதானா? அரிசி இல்லாதது. என்ன இல்லாதது? அடுத்து என்ன சொல்லலாம்? நம்ம கணக்குல சொன்னா விதை இல்லாதது. என்ன சொன்னா என்ன சொல்லலாம்? ஜீவனற்றது. பதர்னா சரிதானா? சுருக்கமா சொன்னா என்ன? பயனற்ற ஒன்றை கர்ப்பம் தரித்து தாளடி என்று சொல்லக்கூடிய எரிக்கப்படுகிறதற்கொன்றை பெற்றெடுக்கிறவள் தான் யாரு? இந்த நூதனமான கர்ப்பணியில இரண்டாவது உள்ள ஆள். பயனற்ற ஒன்று. இன்றைக்கும் அப்படிதான். நெற்பயிர்ல தான் இந்த சாவிகள், இந்த பதர்கள் இருக்கிறது. இது போலதான் நல்ல ஆவிக்குரிய சபைகள்ல கூட நல்ல சத்தியங்களை கேட்டாலும் கூட, நல்ல மேன்மையான ஒரு ஆவிக்குரிய உணர்த்துதலுக்குரிய வார்த்தைகளை கேட்டாலும் கூட ஜீவியத்துக்குள்ள பதர் தான் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா, இந்த நான் என் சின்ன வயசுல நல்லா கவனிச்சு பார்த்துருக்கேன். எங்க வீட்டு பழைய எங்களுக்கு இருந்த ஒரு சின்ன வீட்டு பக்கத்துல சிலருக்கெல்லாம் நல்ல வயல் இருந்திருக்கு. அப்ப அந்த வயல் அறுத்து அவங்க சூடடிக்கும் போதெல்லாம் கவனிச்சு பார்த்துருக்கோம். முதல்ல வயல் எடுத்து வந்த உடனே முதல் அடி அடிச்சு அதுல கொஞ்சம் பதரை எழுதிச்சுவாங்க. அதுல ரொம்ப பதர் இருக்காது. அப்புறம் இந்த மாடு வச்சு சூடடிப்பாங்க. அப்படி சூடடிச்ச பிற்பாடு நெல்லெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போடுவாங்க. ஒரு 4-5 பேர் நின்று சொலகு முறம் போடுவாங்க. பதரெல்லாம் பறக்கும். பதரெல்லாம் என்ன செய்யும்? பறக்கும். இந்த பதரெல்லாம் வயல்ல எதுல இருந்துச்சு? நெல் கதிர்ல தான் இருந்துச்சு. அங்க இருந்து அறுத்து கொண்டு வரும்போது எதுல இருந்துச்சு? நெல் கதிர்ல தான் இருந்துச்சு. உரிமையாளர் வீட்டுக்கு வந்து சேரும்போது எதுல இருந்துச்சு? நெல் கதிர்ல தான் இருந்துச்சு. இப்ப இந்த பதர்லாம் எங்க கிடக்கு? உரிமையாளருக்குரிய களத்துல தான் கிடக்கு. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துல பைபிள் அழகா சொல்லி, கோதுமை நன்றாக விளக்கி பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டடிப்பார். இங்க பதர கர்ப்பம் தரித்து எதை பிரசவிக்கிறாங்க? தாளடி. வேதத்துல வாசிக்கும் போது யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால், ஏசாயா 47:14 வாசித்தா, யாத்திராகமம் 5:12, ஏசாயா 47:14 வாசிங்க. அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள், ஆமா, தாளடி வேஸ்ட். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை பார்க்கணும். என் சம்பத்தை நான் சேர்க்கிற நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். கோதுமை மணியை களஞ்சியத்திலே சேர்ப்பார். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது. நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை முன்னால உபயோகப்படுத்த, யூஸ் அண்ட் த்ரோ, வேஸ்ட். பயனற்றதான அனுபவத்துல மாறிடக்கூடாது. பதரை கர்ப்பம் தரித்து தாளடிகளை அவர்கள் பிரசவிக்கிறார்கள். இப்ப நம்முடைய ஜீவியத்திலும், நம்முடைய உள்ளான ஜீவியத்திலே இந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட ஜீவனுடையவளாய் இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல மனுஷனே செத்த பெண் பிழைக்கிறதை குறித்து உனக்கு இருக்கிற சந்தேகத்தை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் விதையை விதைக்கிறது போலதான் இந்த சர்வத்தை விதைக்கிறோம் என்று எழுதுகிறார். ஜீவன் உள்ளதா இருக்க வேண்டும். மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு பதறான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. பதறின் அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியத்துல எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு ஜீவன் இருக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய ஜீவனால் நிரம்பி இருக்க வேண்டும். மரணம் ஜீவனால் விழுங்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒண்ணுமில்லாத ஒரு பதர் போலதான் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. வேஸ்ட். இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கிற விசுவாச, நம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஒரு பதர் போலதான் இருக்குது. உண்மையான அந்த ஒரு ஜீவ விசுவாசத்தின் அனுபவம், ஜீவ நம்பிக்கைக்குரிய அனுபவம், ஒரு ஜீவனுக்கு ஏதுவான மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம், பதரை கர்ப்பம் தரித்து தாளடிகளை பெறுகிறார்கள். இரண்டாவது, நம்முடைய ஜீவியத்துல நூதனமான கர்ப்பிணிகள் என்று சொல்லும் போது அவர்களுடைய கர்ப்பம் பதரை கர்ப்பம் தரித்த அனுபவத்தை காட்டுகிறது. அவர்களின் நூதனமான பிள்ளைகள் என்று சொன்னால் தாளடிகள் எரிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது, வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயாவுடைய புத்தகம் 59ஆம் அதிகாரம் 13ம் 14 வாசித்தா. ஏசாயா 59, 13, 14 வாசித்தா. வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலக்கமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து. இங்க கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து. முதல்ல தீமை, இரண்டாவது பதர், மூன்றாவது இப்ப என்னது? கள்ள வார்த்தைகள். இந்த கர்ப்பிணிகளை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இது நம்ம நல்ல நிறைய இப்படிப்பட்ட கர்ப்பிணிகள் நமக்கு இப்போ உடனே தெரியும். நம்ம உடனே நிறைய பேருக்கு மனசுக்கு தெரிஞ்சிடும். இது இந்த கர்ப்பிணிகள் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்கன்னு. அல்லேலூயா. கள்ள வார்த்தைகள் எங்க போங்க உள்ளம் சரியில்லாத நிலவரத்தை காட்டு. கள்ள வார்த்தைகள், கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து யார பெறாங்களாம்? பிள்ளை என்ன பிள்ளையா? ஆமா, அதுல இருக்குமே. கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து பிள்ளைகளை பெற. 14வது வசனம் வாசிங்க. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போய். ஆமா, இங்க என்ன கள்ள வார்த்தையை கர்ப்பம் தரித்தா என்ன நடக்குது பாருங்க. நீதி இருக்காது, சத்தியம் இருக்காது, யதார்த்தம் இருக்காது. என்ன இருக்காதா? நீதி, நியாயம், சத்தியம் ஒண்ணு இருக்காது. நீதி, நியாயம், சத்தியம் ஒண்ணு என்ன செய்யாது? இருக்காது. அப்போ கள்ள வார்த்தையை கர்ப்பம் தரித்தால் பிள்ளை வஞ்சக பிள்ளையாய் பிறக்கும். சத்தியம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடர்னது, நியாயம் பின்னிட்டது. வஞ்சக பிள்ளை, வஞ்சகமான பிள்ளை. அவன் இதுக்கு நம்ம கரெக்டா கொண்டு வந்தா யாரை தான் சொல்ல முடியும்? ஆதியாமத்துல அவன் சாத்தான் தான் சொல்ல முடியும். கள்ள வார்த்தை. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம பார்க்கணும். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிற அனுபவத்துல உள்ளும் புறமும் இருதயத்துல ஒண்ணு வாயில ஒண்ணு அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து நியாயம், நீதி, சத்தியம் இல்லாத பிள்ளையை, வஞ்சக பிள்ளையை பெற்றெடுக்கிறவளாய் நாம் இருக்கிறோமான்னு பார்க்கணும். கள்ள வார்த்தை சூசகமா பேசுவாங்க. சிலர் அப்படியே அதாவது என்ன வழிகிறது போல பேசுவாங்க. ஆனா இருதயம் பயங்கரமான மோசமானதா இருக்கும். கள்ள வார்த்தைகளால் கர்ப்பவதியாய் அல்லது கள்ள வார்த்தைகள் அனுபவத்தை கர்ப்பம் தரித்தவர்கள் அப்படின்னு நம்ம அறிகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்திருக்குமா பார்க்கணும். இப்போ இதை ஸ்பிரிச்சுவலா நம்ம கொண்டு வரணும். உலக பிரகாரமா கள்ள வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பேரை நமக்கு தெரியும். நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்த தெய்வ பிள்ளைகளாய் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கவே கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் பேசணும். சரியா? இப்போ இந்த கள்ள வார்த்தைகள்ங்கிறது எனக்கு இன்றைக்கு இந்த மாலை வேளையில இந்த வேத பாட கூட்டத்துக்காக இந்த சத்தியங்களை நினைவுபடுத்துகிறதான வேளையில, தியானிக்கிற வேளையில எனக்கு வெளிப்பட்ட வார்த்தை குறைவு இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு இருக்கிற என் போன்ற ஊழியர்கள் கள்ள வார்த்தை தான் நிறைய வச்சிருக்கிறோம். ஆராதனை நேரங்கள்ல, பிரசங்க நேரங்கள்ல இதைத்தான் பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்லும் போது சொல்ல நயவசனிப்பாய் பேசுகிறது. ஆராதனைகள்ல என்ன பேசணும், எப்படி பேசணும், நடக்கிற அதாவது தெய்வீகத்துல நடக்கிற வார்த்தைகளை பேசுங்க. அல்லேலூயா. நடக்க வேண்டிய ஜீவியத்துக்குரிய வார்த்தைகளை பேசுங்க. ரெண்டு விஷயம் இருக்கு.
ஒன்று ஆராதனையில கர்த்தர் நம்முடைய மத்தியில வந்திருக்கான். நான் சொல்றதை தப்புன்னு சொல்ல வரல. இப்படியே காலமெல்லாம் சொல்லி அங்கு யாருமே உண்மையான சுகமாகுதலை பெறாமல், உண்மையான தெய்வீகமான ஆசீர்வாதத்தை பெறாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கான்னு சொல்லி அவன் வாழ்நாளெல்லாம் கடத்தை வாங்கியே வாழக்கூடியவனா மாறிட்டு இருக்கிறான். நிறைய சபைகள்ல ஊழியர்களும் அப்படியே மாறிட்டு இருக்கான். வாக்கு தத்தத்தை அள்ளி விடுறது. கர்த்தர் சொன்னா சொல்லுங்க, இல்லைன்னா ஆராதனைக்கு நடத்துங்க. தேவனை துதிப்போம், தேவனை மகிமைப்படுத்தும், தேவனுடைய கிருபையில பெருகும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துல பெறுவோம், ஆவிக்குரிய ஜீவியத்துல வளருவோம்னு சொல்லுவோம். இன்னும் வந்திருக்கிறார், அதை செய்வார், இதை செய்வார், அப்படி செய்வார். ஏங்க அப்படி வாழ்நாளெல்லாம் நீங்க அப்படியே ஜனங்களுக்கு சொல்லி சொல்லி அதை ஜனங்கள் கேட்டு 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 இப்படியே கள்ள வார்த்தை பேசி ஆராதனை, கள்ள வார்த்தைகளாகவே பிரசங்கம், நயவசனிப்பா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஊழியக்காரங்கள்லாம் இந்த விஷயத்துல ரொம்ப ஞானமா கவனமா இல்லைன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டுருவோம் ஊழியக்காரங்க. இன்னைக்கு எண்ணி முடியாத ஊழியர்கள் இப்படிதான் பயிற்சி பண்ணியிருக்காங்க. ஆராதனை வீரர், என்னையா ஆராதனை வீரர் எனக்கு தெரியல. நான் சொல்லும் போது குறையா இருந்தது போல இருக்கும். எனக்கெல்லாம் சில நேரங்கள்ல ஆராதனை நடத்தி அந்த ஆராதனையில செயல்கள் கிரியைகள் இல்லைன்னா ஆச்சரியமா இருக்கும். இப்படி நம்ம நடத்துறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு என்னுடைய மனசாட்சி என்ன பார்த்து சொல்லியிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை விடுதலையாக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் நோக்கி பாருங்க, ஆராதிங்க அப்படின்னு சொன்னா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க போறாருன்னா அன்னைக்கு கண்டிப்பா அந்த விடுதலையின் கிரியை அங்க இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று தேவன் சொல்லி சொல்லணும், இல்லைன்னா நம்முடைய வார்த்தையை தேவன் அலைப்படுத்தணும். வாழ்நாள் எல்லாம் ஆராதனை நடத்தும் போது அள்ளி விடுறது, பிரசங்கங்கள் அள்ளி விடுறது, எல்லாம் கள்ள வார்த்தைகள், எல்லாம் ஜனங்களை மேல் பூச்சாய் சமாதானம் 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 சொல்லி காயம் கட்டுகிற அனுபவத்தில் உள்ளது. நயவசனிப்பாய். ஒரு நாள் ஒரு ஜனமும் திருந்தவும் செய்யாது, ஒரு ஜனம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரவும் செய்யாது, உண்மையான தெய்வீக அனுபவத்துக்குள்ள வரவும் செய்யாது. மாயாகவே மாயமாலமாகவே இந்த மார்க்கத்துல வாழ்வதற்கேற்ற விதத்துல கள்ள வார்த்தை அள்ளி விடுறது. அதனால்தான் அங்க சொல்லியிருக்கு, நியாயம் பின்னிட்டது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரப்பட்டாமற் போயிட்டு. இப்படி எல்லாம் இந்த கள்ள வார்த்தைகள் எல்லாம் ஊழியக்காரங்க பேசி பேசிதான் இன்னைக்கு ஆவிக்குரிய சபை ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறி இருக்கிறாங்க. விடுதலையின் பெருவிழா, ஆசீர்வாதத்தின் பெருவிழா, என்னவாறு வார்த்தைகளை போட்டு ஜனங்களை கூப்பிட்டு பர்தேமில் கர்த்தர் சுகமாக்கினார் சொன்னே தப்பா? தப்பு இல்லை. அவருடைய சாட்சிகளை தியானித்து பேசுவது சரிதான். செயல் இருக்குதா பாருங்க, செயலுக்கு ஏதுவான வார்த்தைகள் இருக்குதான்னு பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் அப்போஸ்தலரோடு கூட இருந்து அவளை கொண்டு செய்த கிரியைகள் நிமித்தமாக வசனத்தை உறுதிப்படுத்தினார். பாத்தீங்க, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த அந்த அனுபவம் இல்லை, அதுக்குதான் சொல்றேன் கள்ள வார்த்தை. தெய்வ சமூகத்துல இருங்க ஊழியர்கள்லாம். அன்றைக்கு ஒரு விசுவாசி கூட சபைக்கு கூட்டு வரக்கூடிய இடம் இருந்துச்சு. வாங்க எங்க சபைக்கு வாங்க, சுகம் கிடைக்கும். உண்மையா அந்த அனுபவங்கள் இருந்துச்சு. இப்ப எந்த பந்தவாச சபைக்கு சுகம் கிடைக்கும்னு யாரு கூட்டு போக முடியும்? ஆச்சரியமா இருக்கு. அந்த நிலவரத்தில் நம்ம நிலவரம் ஆயிடுச்சு. ஏன்னா ஊழியர்களாகிய நம்ம அநேக நேரங்கள்ல அள்ளி விடுறோம். சும்மா தெய்வ சமூகத்திலிருந்து இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துவாங்களா? கர்த்தர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறான் நீ சொன்ன வார்த்தை நிறைவேறுமா? இன்றைக்கு தேவன் உங்களை தொட போகிறார். ஆராதனையில் இருக்கிற சில தெய்வ பிள்ளைகளுடைய வியாதிகள்ல இருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள்ல கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஆராதனையில் இருக்கிற சில தெய்வ பிள்ளைகளுடைய தேவைகள் வருகிற நாட்கள்ல சந்திக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த வார்த்தை தேவனால நிலைப்படுத்தப்படுகிற விதத்துல தேவன் அந்த செயல்களை செய்கிறாங்களான்னு பார்க்கணும். தொடர்ச்சியா சும்மா ஜனங்களை மேல் பூச்சா காயங்கட்டுகிற விதத்துல கள்ள வார்த்தைகள் பேசக்கூடாது. இப்ப மூன்றாவது, கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து நூதன கர்ப்பிணிகள் அவளின் பிள்ளைகளாகிய நூதன பிள்ளைகளை பெறுகிறாள். என்ன பிள்ளைகளை? வஞ்சக பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள்? 4 நூதன கர்ப்பிணிகள் எதை கர்ப்பம் தரித்து எதை பெறுகிறார்கள்? வாசிங்க சங்கீதம் 7:14. இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனை படுகிறான், தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். இந்த கர்ப்பிணியை பார்த்திருக்கா? தீவினையை கர்ப்பம் தரித்து, பிள்ளை என்ன பிள்ளையா? பொய். பிள்ளைய பேர் என்ன பிள்ளை?
பொய் பிள்ளை. பிள்ளை பேர் என்ன பிள்ளை? பொய் பிள்ளை. முதல் பிள்ளை பேர பிள்ளை என்ன பிள்ளை? முதல் பிள்ளை பேரு அக்கிரம பிள்ளை. ரெண்டாவது பிள்ளை பேரு தாளடி பிள்ளை. மூணாவது பிள்ளை வஞ்சக பிள்ளை. நல்லா தான் இருக்கு என்ன? ஆமா ஆமா. நூதன கர்ப்பிணியும் அவளின் நூதன பிள்ளைகள். இப்ப நாலாவது பிள்ளை பேர் என்னது? பொய் பிள்ளை. என்ன பிள்ளை? பொய் பிள்ளை. இதுக்குதான் நம்ம முதல்ல வார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பொய்யர் அனைவரும் அப்படித்தானே சொல்லியிருக்கு. பயப்படுறோம் அவிசுவாசிகளும் பொய்யரும் இரண்டாம் மரணமாகி அக்னி கந்தமிர கடல்ல பொய் பிள்ளையை பெத்து போட்டுக்கிட்டே இருக்கிறது. தீவனையை கற்பம் தரித்து பிள்ளையாரு பிறக்கிறது. பிள்ளையா பிறக்கிறது யாரு? பொய் பிள்ளையா பிறக்கிறது. சங்கீதம் 52:7 வாசிங்கன்னா வாசிங்க. சங்கீதம் 52:7 வாசிங்க. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன். பாத்தீங்களா? பணம், பொருள், சொத்து இதான் இந்த தீவினைக்கு அடையாளமா நம்ம எடுத்துக்கொண்ட விளக்கம். அதுக்குதான் இந்த வசனத்தை வார்த்தது. கர்த்தரை தனக்கு பலனா கொள்ளுகிறது இல்ல, கர்த்தரை தனக்கு பலனா கொள்ற தீவினை கற்பம் தரித்து பொய்யை பிள்ளையா பெறாங்க. அழகா சொல்லியிருக்கு. தேவனை தன் பலனாய் கொள்ளாமல் மருத்துவத்தை தன் பலனா கொள்ளும். சாட்சி என்னது? பொய்யின் பிள்ளைகள். இப்ப என்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடந்த மாதத்துல எனக்கு வியாதி வந்துச்சு, ஆண்டவர் கிருபையா எனக்கு விடுதலை ஆக்கினார். கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினாரு. ஆஸ்பத்திரியில போய் சோகமான அதை சொல்ல வேண்டியதானே? ஆஸ்பத்திரி போனேன், மருந்து என்ன சோகமாக்கிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? பொய். பரிசுத்த பவுல் சொல்றாரு, என்னுடைய பொய்யினால ஆண்டவருக்கு நீதி உண்டாகிறதுல என்ன மகிமை இருக்குன்னு ஒத்துக்கிட வேண்டியதானே? அவிசுவாசம். ஆண்டவருடைய கிருபையினால நான் போனேன், தேவன் மேல எனக்கு விசுவாசம் இல்லை, கர்த்தர் எனக்கு சோத்தை தந்தாரு. பொய். எனக்கு எப்படி சொல்லனே தெரியல. கர்த்தரை தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, அதுக்கு என்ன சொல்லலாம்? தன் மருத்துவத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். தீவனை அப்படின்னா தேவனை தன் பலனாய் கொள்ளாமல் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை புயபலமாக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கக்கூடும். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன். சங்கீதக்காரன் சொன்ன, என் பலனாய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தீவனையை கற்பம் தரிப்பிக்கிறது, பொய்யை பிறப்பிக்கிறது. மனது ஃபுல்லா பணம், பொருள், சொத்து, மருத்துவம், உலக பிராரமான காரியங்கள் மேல நம்பிக்கை, படிப்பு, அழகு, அந்தஸ்தின் மேல நம்பிக்கை. பெற்றெடுக்கிற பிள்ளை என்னது? பொய்யின் பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், ஆண்டவர் எனக்கு அதை செய்தார் இதை செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தீவனையை கற்பம் தரித்து பொய்யை. தீவனைங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறோம்? கர்த்தரை தன் பலனாய் கொள்ளாத வாழ்க்கை. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் தன்னை ஜெனிப்பித்த கண்மலையை மறந்தான், யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். தீவனை. கர்த்தரின் வலது வாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படிதான் எனக்கு ஆண்டவரை குறிச்சு அது எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. கர்த்தர் பெரியவர், சுகமாக்குறவர், வல்லமை உள்ளவர் அப்படிலாம் சொல்லிட்டு அவரை விட்டு அவரால் முடியாதுங்கிற இடத்துல மனுஷ சக்தியை நம்புறோங்கிறது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. கர்த்தரை தன் பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறோன் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். தீவனை. கர்த்தரை தன் பலனாய் எண்ணாமல், கர்த்தரை தன் பரிகாரியாய் எண்ணாமல், கர்த்தர் தனக்கு அடைக்கலமானவர் என்று எண்ணாமல், தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பொய்யை பிறப்பிக்கிறது எல்லாம் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறை 190% ஊழியர் தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் இந்த கணக்குல தான் இருக்கு. தீவனையை கற்பம் தரித்து பொய்யை பிறப்பிக்கிறது. ஆமா, எங்கேயும் போய் எப்படி சுகமாயிட்டு வந்துட்டு ஏசப்பா சுகம் தந்தார், விடுதலையாக்குனார். எங்க போயும் கடன் வாங்கி எவ்வளவு ரூபா கொடுத்தும் வேலையை வாங்கிட்டு திருப்பி ஆண்டவர் வேலையை தந்தாருங்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாம். 5வது நூதனமான கர்ப்பிணியும் அவளின் பிள்ளைகளும். ஏசாயா 26:18 வாசித்தா. ஏசாயா 26:18 சீக்கிரம் வாசி. நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல் இருக்கிறோம். இவளு பிள்ளையை சொல்லியிருக்கு, கர்ப்பம் சொல்லல. அதாக இல்ல, பெரிய நல்ல டிஸ்டா தான் இது சொல்லியிருக்கு. அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்து இருக்கு. நானும் இந்த மாலை வேளையில காற்றை பெற்றார்கள், பிள்ளைக்கு பேர் இருக்கு காற்று. பிள்ளைக்கு பேர் என்னது? பிள்ளைக்கு பேர் என்னது? காற்று. கற்பனைக்கு உள்ள இருந்தது என்னது? சொல்லல.
அப்பதான் ஆண்டவர் உணர்த்தினார், மாயை கற்பந்தரித்து காற்றை பெற்றார்கள். மாயை கற்பந்தரித்து காற்றை பெற்றார்கள். பிரசங்கி சொல்றாரு, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. மாயை அழிஞ்சி போற விஷயங்களை மனுஷன் இன்னைக்கு வாஞ்சித்து விரும்பி, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கு அங்கே உங்கள் இருதயம், பணம் பொருள் சொத்து சேர்க்கிறதுக்கே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பா எப்போ ஆச்சரியமா இருக்கப்பா, எனக்கெல்லாம் பயமா இருக்குது. பிள்ளை எப்படி பிறக்குமா? காற்றா பிறக்குமா? பிள்ளை எப்படி பிறக்குமா? மாயை கர்ப்பம் தரித்தவர்களுக்கு பிள்ளை எப்படி இருக்குமா? காற்றா இருக்கும். சில நேரம் அந்த காத்து தென்றலாவும் இருக்கும், அதுவும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மாயை நூதனமான கர்ப்பிணி மாயை கர்ப்பம் தரித்து பிள்ளை எப்படி பெற்றெடுக்கிறா? காற்றாய் பெற்றெடுக்கிறா. முழு உலகம் எடுத்து பார்த்தா உலகம்தான் இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ள மனிதர்கள் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள். இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா அந்த விஷயங்கள் எல்லாம் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஊழியர்கள் இருக்கணும். ஒரு பெருங்கூட்டம் ஊழியர்கள் கூட மாயை கர்ப்பந்தரிக்க ஆரம்பிச்சாச்சு. மாயை கர்ப்பந்தரிக்க ஆரம்பிச்சாச்சு. சொத்து இருக்குது, அது இருக்குது, பணம் இருக்குது, சபை இருக்குது, இத்தனை சபை இருக்கு, எங்க ஸ்தாபனம் எப்படி, அது எப்படி, இப்படின்னு மாயை பூமியில இந்த சர்ரத்தை கொண்டு போக முடியாது. போட்டு தேய்ச்சி பிறக்கி என்னெல்லாம் தேவையில்லை அவ்வளவு வேலை இந்த சர்ரத்தை செய்யறாங்க. பா அதனால அஞ்சாவது நூதன கர்ப்பிணி மாயை கர்ப்பம் தரித்து பெத்தெடுக்கிற பிள்ளைக்கு பேர் என்னது? காற்று. என்னது? காற்று. இழுத்து சொல்லணும், காற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். சமயம் ஆயிற்று. என்ன 2 குறிப்பு இருக்கு, அதுல ஒரு குறிப்பு பெரிய குறிப்பு, அதுல ஒரு 7 பாயிண்ட். யாக்கோபு 1:15 வாசித்தா இது ஏறக்குறைய நம்ம எல்லாரையும் சப்பி தள்ளிடும். வாசிங்க, யாக்கோபு 1:15 வாசிங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமா, இங்க நூதன கர்ப்பிணி எதை கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க? இச்சை. பிள்ளைக்கு பேர் என்னது? பாவி. பிள்ளைக்கு பேர் என்னது? பாவி. இச்சையை கர்ப்பம் தரித்து பாவத்தை, பாவம். பிள்ளைக்கு பேர் என்னது? பாவம். கர்ப்பிணி இச்சை கர்ப்பிணி. என்ன கர்ப்பிணி? இச்சை. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 78:18 வாசித்தா, சங்கீதம் 106:14 வாசித்தா போஜன இச்சை. வாசிங்க, 78:18, சங்கீதம் 106:14. தங்கள் இச்சைக்கிட்ட போஜனத்தை கேட்டு போஜன இச்சை. போஜன இச்சை. பா இப்பெல்லாம் நம்ம ஆட்கள், ஓ மை காட், உலகமே சாப்பாடு சுத்தி சுத்தி, டீ கடை, மணியார கடை, வடகடை, பாஸ்புட், பிரியாணி கடை, பா சுத்தி சுத்தி நம்ம ஹோட்டல்களாத்தான் இருக்குது. தெய்வம் தான் காப்பாற்றணும். அவன் தின்னுக்கிட்டு பித்த பையில கல்லு, கிட்னில யூரின் போற இடத்துல கல்லு, ஃபுல்லா கல்லாதான் வருது. ஆமா, இது போக ஒரு கூட்டம் கொலஸ்ட்ரால், அடைப்பு, ஃபுல்லா அடைப்பு, பிரஷர். ஆமா, இப்படிதான் இருக்கு. போஜன இச்சை. டீ. ஆமா, சிலருக்கு டீ வடை வாங்கி கொடுத்தே சிலர் இது செய்திருவாங்க. ஆமா, ஃப்ரீ டைமுகள் அந்த டீ வடை வாங்கி கொடுத்தே சிலரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமா, வடை, டீ, பலகாரம், ஆகாரம் கொடுத்து தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்சான், பக்ரீத், ஈஸ்டர் பலகாரங்களும் பொருட்களும் வாங்கி கொடுத்தே சிலர் இது செய்திருவாங்க. ஆமா, போஜன இச்சை. ஆமா, சிலருக்கு சில நேரங்களில் டீ குடிக்காட்டா கிறுக்காயிடும். டீ தான், டீ டீ டீ. அதனால போஜன இச்சை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில என்ன செய்யணும்? கத்தி வச்சிடணும். கத்தி கையில போதுன்னு கண்ணு இப்படி வச்சிடணும். வாய்க்கு கீழே சரக்கு போகக்கூடாது. உலகத்துல இருக்கிற எல்லா நோய்களுக்கும் ஒரு காரணம் ஆகாரம். கரெக்டா அழகா, ராஜா குலமகனும் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாத தேசம் பாக்கியம் பெற்று அளவா சாப்பிடும். இப்போ இந்த இச்சையின் கற்பத்துல முதல்ல போஜன இச்சை 2 நிறைய இருக்கு, ஒண்ணா சொல்லும். கலாத்தியர் 5:16 வசனத்தை வாசித்தா, கலாத்தியர் 5:16 வாசி. மாம்ச இச்சை வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சை இது ஒரு பெரிய ஒரு இதான் பாவம், பாவத்தை பிறப்பிக்கிற இதான்.
மாம்ச இச்சை, சரீரத்தின் உணர்வுகள், ஆசாபாசங்கள், இச்சைகள். இது இந்த காலத்துல எல்லாம் எடுத்து பார்த்தா வயசானவங்க வரைக்கும் ஒரு வயசுக்கு மேல ஆட்டோமேட்டிக்காவே நம்முடைய சரீரங்கள் இந்த இச்சைகளுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடும். எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொன்னான், சிலரெல்லாம் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், டவுன் ஆகவே செய்யாது. அவங்களுக்கு அந்த இது இருந்துகிட்டே இருக்கும், அந்த மப்பு அந்த உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அவங்க உடுக்கிற ட்ரெஸ், அவங்க நடக்கிற நடையை வச்சே தெரிஞ்சு அந்த சரீர அமைப்பு, அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆண்கள் பெண்களையும், பெண்கள் ஆண்களையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பாடி லாங்குவேஜும் மாம்சத்தின் இச்சை, அதுக்கேற்றதான் வஸ்திரங்கள், அதுக்கேற்ற விதத்தில் நடக்க, அதுக்கேற்ற பார்வை. எல்லாரும் எல்லா இடத்துலயும் அதை காட்ட மாட்டாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்குரிய இடங்கள்ல அவங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட அந்த செயல்களை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இச்சை. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை, இந்த மாம்ச இச்சை. மூன்றாவது வேதத்துல வாசிக்கும் போது 1 யோவான் 2:16 வாசித்தான். 1 யோவான் 2:16 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில், கண்களின் இச்சை பார்க்கறது எதுனாலும் விருப்பம். ஆமா, இது வயசானாலும் சிலருக்கெல்லாம் போகவே செய்யாது. துருணி எங்கேயாவது ஒரு சின்ன கேப்பு கிடைச்சா கூட போதும் சிலருக்கு, அப்படியே கூர்ந்து பார்ப்பாங்க. பொருட்கள் மேல ஆசை, இந்த ஏதாவது என்ன சொல்லலாம், கண்களின் இச்சை, பார்க்கிற பொருட்கள் மேல, இப்படியெல்லாம் பல விதங்கள்ல இருக்கு. இப்போ நம்ம கண்களின் இச்சை வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப சில நேரங்கள்ல போராட்டமா இருக்கும். இந்த களவுண்டு பழகுனவங்களுக்கெல்லாம் சில பொருட்களை பார்த்த உடனே அப்படியே ஒரு இழுப்பு இருக்கும். அதாவது 5 ரூபா களவாண்டோ 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். அப்படியே ஒரு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்களின் இச்சை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஒரு இழுப்பு இருக்கும். பழைய காலங்கள்ல ஒரு வீட்டுல லேசா ஒரு வாழை விழுந்து கிடந்தனா போதும், பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த வாழை இழுத்துட்டு போறதுக்கு அப்படியே ஒரு இழுப்பு வரும். இழுத்துட்டு போகும்போது கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, வாழையை இழுத்துருவாங்க. அங்க என்ன சத்தம் கேட்குன்னா போல இல்லைன்ட்டு அந்த வாழையை போட்டு போயிடுவாங்க. சிலருக்கு இந்த கண்கள் நிச்சயம் ஒரு இடத்த விட்டு நிக்க விடாது, அங்கே எங்கேயும் அலைய வைக்கும், அப்படியே போக வைக்கும். அவங்களுக்குரிய ஒரு பொருள் எங்கேயாவது இருந்துன்னா போதும், அப்படி போயிட்டே வருவாங்க. ஒரு கேன் எங்கேயாவது கிடக்குனீங்களா, அந்த கேன் அப்படியே எடுக்கிறதுக்கு அப்படியே அங்கே எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த அந்த கண்ணுல அந்த கேன் நின்றுகிட்டே இருக்கும் எடுக்க வரைக்கும். அப்படியே இந்த கண்கள் நிச்சயம் போராடிக்கிட்டே இருக்கும். அது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அவங்கவுங்க அந்த பாதையில போறவங்களுக்கு தான் தெரியும் அந்த இச்சை போராடுகிறது. பயங்கர போராட்டம், விடவே செய்யாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களின் நிச்சயம், இந்த சினிமாலாம் அந்த கண்களின் நிச்சயில கொண்டு வரலாம். சினிமா பார்த்து பழகிறவங்க, இந்த செல்போன் நோன்றவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த கண்களின் நிச்சயம் தான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஏதாவது ஒரு குட்டி படங்கள் பார்க்கணும். ஏலியன்ஸ் படம் இப்ப நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம கூட ஒரு தலைப்பு வச்சிருக்கோம், தேவனின் ஏலியன்ஸ். 3 குறிப்பு எடுத்து வச்சிருக்கு. தேவனின் ஏலியன்ஸ், தேவனுக்கு வேற்று கிரகத்து மனிதர்கள் யாரெல்லாம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. தேவனின் ஏலியன்ஸ், தேவனுக்கு ஏலியன்ஸ் யார்? இப்போ ஏலியன்ஸ்னா யாரு? வேற்று கிரக மனிதர்கள். அதே மாதிரி தேவனுக்கு வேற்று கிரக மனிதர்களா இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி ஒரு 3 குறிப்பு அதுலயும் எடுத்து வச்சிருக்கு. என்ன 4 எடுக்கணும். இன்னைக்கு எடுத்துடலாமான்னு பார்த்தேன், பயங்கர இதாகுது. எங்க இருந்து கொண்டு வரணும், என்ன 4 எப்படி ஆண்டவர் தரப்போறான்னு தெரியல. எடுத்தாதான் நல்லா இருக்கும். தேவனின் ஏலியன்ஸ். அப்போ 3வது கண்களின் இச்சை. டைம் ஆகுது, சீக்கிரமா போயிரும். 4 தீத்து 2:12 வார்த்தா லௌகிக இச்சை. தீத்து 2:12 வார்த்தா லௌகிக இச்சை. வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் லௌகிக இச்சை, உலக பிராணமான இச்சை. புது ட்ரெஸ் வந்துட்டுன்னா உடனே அந்த ஒரு இச்சை. புது நகை ஒருத்தங்க போட்டாங்கன்னா, பழைய காலத்துல இந்த இது மாதிரி ஒரு கும்பாட்டம் ஒரு இது மாதிரி எல்லாம் போடுவாங்க, காது ஒரு இது. ஏன்னா பழைய காலத்து அந்த பாம்பட பாட்டிகளுக்கு பாம்படத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு விருப்பம். எல்லாருக்கும் அந்த பாம்பட காது, பாம்பட பாட்டிக்கு அந்த இதை எடுத்து குண்டாலத்தை போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த பாட்டிமா இருக்க காது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. இப்ப அதை பார்க்க முடியலேன்னு ஒரு வருத்தமா இருக்கு. அதனால நம்ம ஆட்களுக்கு லௌகிக இச்சை. என்ன இச்சையா? லௌகிக, உலக பிராணமான இச்சைகள். உலக பிராணமான இச்சை. அவங்கள போல வீடு கட்டணும், இவங்கள போல வீடு கட்டணும், அந்த நகை வாங்கணும், இந்த நகை வாங்கணும், அப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கணும், இப்படி தைக்கணும், அப்படி தைக்கணும், ஜீன்ஸை போடணும். இதெல்லாம் அந்த லௌகிகமான ஒரு இச்சை. சுண்டுக்கு லிப்பாம போட்டுருவாங்க, பெயிண்ட் அடிச்சிருவாங்க,
இன்னும் வேலையெல்லாம் இருக்கப்பா, முடிய போட்டு அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க. ஏ அப்பா, லௌகிக இச்சை. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை அஞ்சி. யாக்கோபு 4:1 வாசித்தால், போர் செய்கிற இச்சை. வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால். போர் செய்கிற இச்சை, போர் செய்கிற இச்சை, அவயங்கள். இது மாம்ச சம்பந்தமாவும் சொல்லலாம், மற்றபடி எழுத்தின்படியே இந்த சண்டை போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சொல்லி அது போர் செய்கிற இச்சை. போராடுது, சிலருக்கு சரீரங்கள் போராடுது, சும்மா இருக்க விடாது, சண்டை போடுறதுக்கு போடாம விடாது. வாய் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும், அந்த வாயில இருந்து அது சொல்லும். 2 ஒரு வார்த்தை நான் கேட்காம விட மாட்டேன், பார்த்துக்கலாம். அவ என்ன கேட்டால, அப்படி என்ன கேட்டான், சும்மா இருங்க சும்மா இருங்க, சண்டை போடாங்க, சமாதானத்தை பாதுகாத்துக்கிடுங்க. அது என்ன சமாதானத்தை பாதுகாக்க, நான் மட்டும்தான் சமாதானத்தை பாதுகாக்கணுமா, அவங்களுக்கு சமாதானம் கிடையாதா அப்படிம்பா. நீங்க அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு என்ன சப்போர்ட் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு நிக்காது, வாயு நாக்கும் துரு 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 துருன்னு வரும். சிலவங்க எல்லாம் செத்தா கூட நான்லாம் கிட்ட போறதுக்கு பயந்துதான் போவேன். இல்லைன்னா ஏசப்பாவின் நாமத்துல கட்டுக்கிறேன்னு உன்னை கண்ணை திறக்காம படுத்துக்க, காது கேட்காம படுத்துக்க, வாயை மூடிட்டு படுத்துக்கன்னு சொல்லிட்டு. சிலர்லாம் செத்தாங்கன்னா நான்லாம் வாய படக்கத்துக்கு போன உடனே முதல்ல வாயை இறுத்தி கட்டிடுவேன். ஆமா, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு திறந்துடவே கூடாது, எக்காரணத்தை கொண்டு. நம்ம சபையில அப்படி ஒரு 2-3 பேருக்கு அது கட்ட வேண்டியது இருக்கு. போர் செய்கிற இச்சை. என்ன செய்கிற இச்சை உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அந்த விடாது. சிலரை பாருங்க, என்னதான் சொன்னாலும் அமைதியா, யுத்தம் ஓய்ந்ததுனால் தேசம் சண்டையே போட மாட்டேன். சரி விடுங்க, இது ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நமக்கு என்ன இருக்கு. சூரியனை பார்த்து நாய் கொலைக்கு, அதனால சூரியன் மறுநாள் உதயமாகாமலா இருக்கு. அல்லேலூயா. போர் செய்கிற இச்சை. சரியா? வேற விளக்கங்கள் பரிசுத்தவான்கள் சொன்னா கேட்டுடு. ரோமர் 13:14 வாசித்தா. ரோமர் 13:14 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க. துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. துர்ரிச்சைக்கு ஏதுவாக உடலை பேணாமல் இருந்து. துர்ரிச்சை ரொம்ப பார்க்க கவர்ச்சிகரமா இருக்கிறதுக்கு சரீரத்தை எழுத்தின்படி பாவத்துக்கு ஏற்ற விதத்துல சரீரத்தை அப்படி பேணி பார்த்து கொண்டு வருது. துர்ரிச்சைக்கு ஏதுவாக, துர்ரிச்சை அதுக்கு ஏற்ற விதத்துல சரீரங்கள் இச்சைக்கு ஏதுவாக, கவர்ச்சிக்கு ஏதுவாக. இப்பெல்லாம் பாருங்க, ஆம்பளை முழு அழகான ட்ரெஸ் எல்லாம் உடுக்க பழகிட்டு இருக்கிறாங்க. சில பயலோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, அதுக்கு பிற்பாடு நார்மலான வயசு பிற்பாடு திருந்திரான்னு வைங்களா. பெண்கள் துரிச்சை, துரிச்சைக்கு இது துரிச்சை தானே. சர்ரத்தை பேணாமலும், சர்ரத்தை அதுக்கு தக்க முகங்கள் எல்லாம் இப்போ இந்த கொரியன்ஸ் இதுன்னு சொல்றாங்க. கொரியன்ஸ் மாதிரி முகத்தை வெள்ளையாக்குறதுக்கு பயமா இருக்கு. ஒரு உலகத்தை பார்த்து அன்னைக்கு எழுதிட்டார், துரிச்சைக்கு எதுவாக உடம்புல என்ன செய்யக்கூடாதான், பேணக்கூடாது. 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4:3 வாசித்தா சுய இச்சை. வாசிய 4:3. 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு. சுய இச்சை, தங்க விருப்பத்துக்கேற்ற போதகர்கள், தங்களுக்கு ஏற்ற ஆட்களை சேர்க்குது. வேதத்தை கொண்டு கடிந்து சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். போதக சிட்சையே ஜீவ வழி, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இவங்க சுய இச்சை உள்ளவங்க. எப்படிப்பட்டவங்க? சுய இச்சை உள்ளவங்க. தாங்க விரும்புறது போல ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணணும். இன்னைக்கு அப்படித்தானே சபைகள்லாம், கிறிஸ்தவ சபைகள்லாம் மாறி இருக்கு. எல்லா சபை விசுவாசிகளும் சுய இச்சை உள்ளவர். ஊழியக்காரங்கெல்லாம் இப்ப கண்டிச்சு பேசக்கூடாது, பேசினா பிடிக்காது. அதனால தானே ஊழியக்காரங்களும் அந்த அதுக்கேற்றபடி மாறியாச்சு. சுய இச்சை, சொந்த விருப்பத்தின்படி, சொந்த விருப்பத்துக்கேற்ற விதத்துல வாஞ்சிக்கிற அந்த அனுபவம். சரி, 6 கற்பணிகளை பார்த்தோம். ஒன்னு யாரு? தீமை கற்பம் தரிப்பிக்கிற நூதன கற்பணி. பிள்ளைக்கு பேர் என்னது? அக்கிரமம். அடுத்தது பதர், பிள்ளைக்கு பேரு தாளடி. கள்ள வார்த்தை, பிள்ளைக்கு பேரு வஞ்சகம்.
அடுத்தது தீவினை, பொய். பிள்ளைக்கு பேர் என்னது? பொய். 5 மாயை, பிள்ளைக்கு பேரு காற்று. 6 இச்சை, பிள்ளைக்கு பேரு பாவம். 7 வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ம் 5ம். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நூதனமான கர்ப்பிணி, சூரியனை அணிந்திருந்தாள், சந்திரன் மேல் நின்றாள். 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் அவள் தலையின் மேல் இருந்தது. அவள் கர்ப்பவதியாய் இருந்து அலறினாள். இது புதிய ஏற்பாட்டு சபையும் அந்த சபைக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிற தெய்வ ஜனங்களையும் காட்டி கொண்டிருக்கு. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் வாழ்கிற ஒரு கூட்டம் ஜனத்தை காட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில உள்ளான ஜீவியத்துல ஒரு சபையும் கூட ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு சபையாய் காணப்படும். அல்லேலூயா. இவள் எப்படி கர்ப்பவதி ஆனாள்? அதான் ரொம்ப முக்கியம். லூக்கா சுவிசேஷம் 1:35 வாசித்தார். லூக்கா 1:35 வாசித்தார். வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்தாவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். பார்த்தீங்களா? இவளுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு என்ன பேர்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தார். கலாத்தியர் 4:19 வாசித்தால். வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். இவளுடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு என்ன பேரு? ஆண்டவராய் இயேசுப்பா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்குள்ளும் ஒரு நூதன கற்பனையும் அவளின் நூதன பிள்ளைகள் என்று சொன்னால், நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படிப்பட்ட கர்ப்பிணியாய் இருந்து எப்படிப்பட்ட பிள்ளையை பெற வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானோர் மூலமாக ஆண்டவராய் இயேசுப்பா நமக்குள் உருவாக்கப்படுகிற அனுபவத்திலே வெளிப்படுத்தல் 3:21 படியாக, நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல ஜெயங்கொள்ளும் எவனும் என்னோடு கூட இருக்கும்படி நான் அருள் செய்வேன் என்று சொன்னது போல, நமக்குள்ளே கிறிஸ்து இயேசுப்பா உருவாக்கப்பட்டு நாம் அவரை போலவே அவங்கள போலவே ஜெயங்கொண்டவர்களாக, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மரணம் ஜெயங்கொண்ட அனுபவத்தில் இருக்க வேண்டும். ஜெயங்கொண்டவர்களாய் உலக மாம்சம் பிசாசு மரணம் பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயித்து ஆண்டவராய் இயேசுப்பா தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டது போல நாம் நிரூபிக்கப்படுகிற விதத்திலே நம்முடைய மரணம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையானால் அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொன்னது போல, நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா எப்படி பிதாவுடைய வலது வாரிசத்தை சுதந்தரித்தாரோ அதுபோல ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளைகளாய் மாற வேண்டும். இந்த கர்ப்பிணிக்குள் இருக்கிற பிள்ளைக்கு பேர் என்ன? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க வளரத்தக்கதான ஏசப்பா. அல்லேலூயா. குட்டி ஏசப்பா. அல்லேலூயா. நாம் எல்லாரும் இப்ப குட்டி ஏசப்பாவா மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஜெயங்கொண்டம் பிள்ளைக்கு பேர் என்னது? ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை. என்ன பிள்ளை? ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை. பிரசங்கம் புரிந்ததா? நூதனமான கர்ப்பிணியும் அவளின் நூதனமான பிள்ளைகள். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? 7வது உள்ள பிள்ளையை போல ஜெயங்கொண்டவளாய் சியோனை எருசலேமை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாங்களாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.